நான் நாயகன் நானால். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ரேம் வீடியோ வந்து மியூசிக் பிளேயர் எஃபெக்ட்டில் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொலேஜ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற 6 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக 6 ஃபோட்டோஸ் வச்சு நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 6 ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே கேன்வாஷ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. லேஅவுட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த லேஅவுட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லேஅவுட்டை கொடுத்துக்கலாம், இல்லை பக்கம் இருக்க இந்த லேஅவுட்டை கூட கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த லேஅவுட் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொடுத்துட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்டர்னு இருக்கும், அந்த பார்டரை வந்துட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கரெக்டாக இப்போ ஃபோட்டோஸில் அதாவது ஃப்ரேம்குள்ளே உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு ஃபேஸ் வந்து கவர் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ஃபோட்டோவுமே செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணணும். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டியூரேஷன் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. கேன்வாஷை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். லைட்னஸ்னு இருக்கும், ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதை ஃபுல்லாகவே கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஸ்டேச்சுரேஷன் வந்துட்டு இது ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கலரிங் எந்த அளவுக்கு வேணுமோ அதை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கிறேன். பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோக்கான மெட்டீரியல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வீடியோ வந்து அது இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன், இந்த மாதிரி பார்டர் இமேஜ். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி சென்டரில் செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு எடிட் பண்ணுற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். உங்களுக்கு மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதில் தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி வந்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை லைட்டாக ஒரு 3ல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கீழே பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. அந்த பார்டரு 3 இல்லைனா 4 அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி கரெக்டாக வந்துட்டு அந்த இதுக்குள்ளே செட் பண்ணணும். சர்க்கிள்குள்ளே இந்த மாதிரி நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜுக்கு வேணும் அப்படின்னா ஃபில்டர் ஆப்ஷன் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டு அப்புறமா ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு லிரிக்ஸ் அங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு லிரிக்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்துட்டு நீங்கள் லிரிக்ஸ் சாங் ஏதோ ஒரு சாங்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு லிரிக்ஸ் அங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் ஸ்க்ரீனாக இருக்குது. இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் கடைசியாக போங்க, டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ அந்த லிரிக்ஸை இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அந்த லிரிக்ஸுக்கு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் இன்னும் வேணும் அப்படின்னா லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு செட் ஆகிடும். இப்போ டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. லிரிக்ஸ் வந்துட்டு நீங்கள் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸ்டேச்சுரேஷன் லைட்டாக மைனஸ் பண்ணிடுங்க. அப்படியே கீழே வந்துட்டு அதுக்கு இருக்க வால்யூம் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு விஷுவலாகவே சூப்பராக வந்துட்டு பேக்ரவுண்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் ஃப்ரண்ட்டில் கலர்ஃபுல்லாகவும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.